இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு டிடெக்டிவா வராரு. அவரோட பேரு வேலு. யாரை பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் கரெக்டா விசாரிச்சு சொல்லிடுவாரு. அதே நேரம் அவரை யாருமே ஏமாத்த முடியாது. யார் வந்தாலும் அவங்க கிட்ட கரெக்டா மீட்டரை போட்டுட்டு அனுப்புற ஒரு கேரக்டர். அதாவது பணம் தான் வாழ்க்கையில முக்கியம், மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு இருக்கிற ஒரு சுயநலமான கேரக்டர் தான் நம்ம ஹீரோட கேரக்டர். நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், ஒரு குழந்தையும் இருக்கு. ஆனா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பிரிஞ்சு வாழ்றாங்க. இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில ரதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்றாரு. அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா அந்த கல்யாணத்துல ரதிக்கு விருப்பமே இல்லை. ரெண்டு பேர் லைஃப்லயும் இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க, ஒன்னா சுத்துறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணோம்னா இன்னொரு பக்கம் பூமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அந்த கேரக்டர்ல தான் ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு நடக்கிற கொடுமை எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. முக்கியமா பாலியல் ரீதியா நடக்கிற தப்பெல்லாத்தையும் எதிர்த்து போராடி தட்டி கேட்டு அவங்களுக்கு மறுவாழ்வுலாம் கொடுக்கறாங்க. அவங்களுக்கு எல்லா விதமான வசதியும் செஞ்சு கொடுக்கறாங்க. படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே வெளியில தெரிகிற ஒரு பிம்பம் தான். உள்ள அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அதாவது அவங்க தாங்கிட்ட வர இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிற அரசியல்வாதிகளோட தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுறாங்க. அதாவது நல்லவங்கிற பேர்ல ஒரு பெரிய கொடூரமான செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு படி மேல போய் அந்த சம்பவம் எல்லாத்தையும் வீடியோவாகவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கேரக்டர் தான் இந்த பூமிங்கிற கேரக்டர். இப்ப பூமி கூட க்ளோஸா இருக்கிற பவன் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி தன்னோட தொகுதிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 440 கோடி பணத்தை கொடுக்கறாரு. அதை யாருக்கும் தெரியாம பத்திரமா தன்னோட தொகுதி கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றாரு. இப்ப அந்த பணம் ரொம்ப சேஃபா இருக்கணும்னு அதை தன்னோட சூப்பர் மார்க்கெட்ல பூமி ஒளிச்சு வைக்கிறாங்க. ஆனா எப்படியே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கும்பல் எம்ஆர் அதோட மாஸ்கை போட்டுக்கிட்டு அந்த பணத்தை போய் கொள்ளடிச்சிடறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியாம அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர்றாரு. இந்த சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. இப்ப அவர் அங்க வந்ததுனால அந்த சம்பவத்துல வேலுவை லிங்க் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வேலு அங்க இருந்து ரதியோட வீட்டுக்கு போறாரு. அங்கதான் ட்விஸ்ட் வருது. என்னன்னு பார்த்தா ரதியோட வீட்டுல வேலு இருக்கும்போது அங்க அவளோட ஹஸ்பண்ட் வந்துடுறான். இப்ப எப்படியாவது ஹஸ்பண்டுக்கு தெரியாம வேலுவை வீட்டுல இருந்து வெளியில அனுப்பணும்னு ரதி ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நேரத்துல ரதியோட ஹஸ்பண்டோட பேக்ல எம்ஆர் ராதாவோட மாஸ்க் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான். அப்ப சூப்பர் மார்க்கெட்ல 440 கோடி பணத்தை கொள்ளடிச்சது இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வருது. இப்ப இதுக்கப்புறம் என்னாச்சு, உண்மையாவே அந்த பணத்தை யார் கொள்ளையடிச்சது, சம்பந்தமே இல்லாம இதுக்குள்ள மாட்டினா நம்ம ஹீரோ எப்படி வெளியில வந்தாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் எமோஷன், நிறைய த்ரில்லர் கலந்து வித்தியாசமான திரைக்கதையோட சொல்லியிருக்கிற கதை தான் இந்த கதை. இந்த படத்தோட கதை, அதோட பேக்ட்ராப் எல்லாமே சிறப்பா இருந்துச்சு. முக்கியமா எல்லாரோட கேரக்டரைசேஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. மணி ஹைஸ்ட்ல வர்ற மாதிரி அந்த மாஸ்க் அப்புறம் சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஓகே தான். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கதை ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின கதை தான். ஆனா அதோட ட்ரீட்மெண்ட் தான் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த கதையோட திரைக்கதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சில இடங்கள்ல குழப்பம் இருக்கு, சில இடங்கள்ல லேகாவும் இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல எல்லாருக்குமே இருக்கிற நல்லவன் அப்படிங்கிற ஒரு முகத்தை விட அவங்களுக்குள்ள ஒரு அப்பட்டமான சுயநலமான முகம் இருக்குன்னு சொல்ல வந்ததுதான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது மாஸ்க் அப்படிங்கிறது அதை தான் குறிக்குது அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. மொத்தத்தில் இந்த மாஸ்க் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. மற்றபடி படம் பார்த்தவங்கள உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க.